மிதுனராசி நண்பர்களுக்கு பொதுவாக இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உண்மை. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு உச்சபலம் பெறும் பொழுது மிதுனராசி நண்பர்கள் 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்வீர்கள். பணங்காசு பட்டைய கலப்பம், அதுதான் உண்மை. தொழில் அபாரமான முன்னேற்றம். உண்மையான ராஜயோகம் மிதுனத்துல எங்க இருக்குன்னா தொழில தான். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். இப்போ 2026 குரு பயிற்சி ஆரம்பிக்க போது, இந்த 2026ல் வரக்கூடிய குரு பயிற்சி கண்டிப்பா மக்கள் அனைவருக்கும் குரு அப்படின்னாலே ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் இருக்கு. இந்த கிரகம் எந்த மாதிரியான நல்ல பலன்களை மக்களுக்கு கொடுக்க இருக்கு? அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். ஒரு குழந்தைக்கு எப்படி சாக்லேட் வாங்கி கொடுத்தா கொண்டாட்டமோ, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா எப்படி சந்தோஷமோ, அந்த மாதிரி குரு மகிழ்ச்சியை கொடுப்பார். அதாவது தர்மத்துக்கு மீறிய விஷயங்களை கொடுக்க மாட்டார். தர்மமாக அறமாக நீங்கள் என்ன ஆக்சுவலாக சம்பாதிக்கணுமோ, ஆக்சுவலான சந்தோஷம் என்னவாக இருக்கோ அதுதான் குரு கொடுப்பார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே 26 வாக்கிய பிரகாரமோ, இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. வாக்கிய பிரகாரம் அடுத்த வருஷம் வாங்க, இது ஒரு பெரிய கூத்தாக ஓடும். திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஜூன் 1 இரவு, ஜூன் 2 காத்தால் நடக்கிறது. ஸோ இது எங்கன்னா மிதுனத்திலிருந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து குரு உச்சபலம் அடையக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படிங்கிறது பெரிய நல்ல விஷயம். கடகத்தில் குரு உச்சபலம் பெறும் பொழுது ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். மெயினாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மாணவிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாத ஆட்கள் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி ரூல் என்ன இருக்கோ, அறம் என்ன இருக்கோ, அது ரொம்ப பெரிய அளவுக்கு வளரும். மகான்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்படுது. அதில் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த குரு மாறுறதுனால கன்னி ராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு ஃபேமிலி லெவலில் என்ன வேணுமோ அது நடக்கும். அதாவது ஜாக்பாட்னா இதுதான் ஜாக்பாட். பணங்காசு சார்ந்த ரீதியில் பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் பணம் காசு ரீதியில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். அதில் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போது அதை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம்லேயே செப்பரேட்டாக அந்த சப்ஜெக்டாக நம்ம பேசலாம். ஒரு 2 months அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான குரு பயிற்சி இருக்குன்னு பார்க்கலாம். சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம்னா என்ன? மிதுனராசி நண்பர்களுக்கு பொதுவாக இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னு கேட்டால் அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் லாஸ்ட் ஒரு 1 year குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய வீடு மிதுனம், அதில் மாட்டின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் இவங்க கூட இருக்கிறவங்க, இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்க கீழே வேலை செய்கிறவங்க, இன்ஃபேக்ட் சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு வேலை செய்கிற ஆட்களுக்கு கூட ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமை. எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டால் அட்வைஸ் மட்டும்தான், ஒரு மரியாதை மட்டும்தான் கிடச்சிருக்கும். மரியாதைலாம் இருக்கட்டும், டப்பு எங்கடா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இருந்திருக்காது. ஆனால் இந்த டைம் பீரியடில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு உச்சபலம் பெறும் பொழுது மிதுனராசி நண்பர்கள் 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்வீர்கள். 1, தங்கம் வாங்கிறது உறுதி. 2வது, கண்டிப்பாக வெள்ளி வாங்கிறது உறுதி. 3வது, வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உறுதி. 4வது, பணங்காசு பட்டைய கலப்பம், அதுதான் உண்மை. ஏன்னா மிதுனராத்துக்கு பொறுத்த வரைக்கும் பேசினா மரியாதை. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எப்படா ஒரு வார்த்தை சொல்லுவானான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. உங்கள் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அப்படி சேஞ்ச் ஆகும். இன்ஃபேக்ட் என்ன, மிதுனத்தில் பிறந்த பல பேருக்கு முகத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உச்சபலம் பெறும் பொழுது முக லக்ஷணம் மாறும். ஆக்சுவலாக சொன்னால் கண்கள் இதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சின்னது போகும். ஆனால் முக லக்ஷணம் மாறும், சொல்வாக்கு அதிகரிக்கும். நிறைய பேர் பணங்காசுக்கு தட்டுப்பாடே கிடையாதுங்கிற ஒரு நிலைமை உருவாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் தேவையில்லாத பஞ்சாயத்து, தேவையில்லாத இருக்கக்கூடிய காம்படிஷன், நான் சொல்கிறது பகையாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கேஸ் கூட போட்டிருந்தா கூட அதெல்லாம் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகிடும். அதனால் கேஸ் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். 3வது, போட்டித் தேர்வுகள் அபார வெற்றி, 100க்கு 100. நானே எதிர்பார்க்கலாம் சார்,
ரிசல்ட் பார்த்தா 590 மார்க் எடுத்திருக்கான் சார் என் பையன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் சார்னு மார்க் எடுக்கக்கூடிய நிலைமைகளில் மிதுனராசினுடைய குழந்தைகள் ரொம்ப பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது. மிதுனராசி நண்பர்களே வந்து பெரிய அளவுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஜோராக ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி எதார் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, என்னால் வந்து இந்த பணத்தை கொடுக்க முடியல, செட்டில்மெண்ட் ஆக மாட்டேங்குது, நிறைய பேருக்கு இருக்கும். அந்த எல்லாமே வந்து இப்போ சுமூகமான ஒரு தீர்வை எட்டி க்ளோஸ் பண்ணுறது. நான் பார்க்குறது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அபாரமான முன்னேற்றம். உண்மையான ராஜயோகம் மிதுனத்தில் எங்கே இருக்குன்னா தொழிலில் தான். அதாவது எந்த விஷயத்தையுமே 3 விதமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டி யாருக்குன்னா மிதுனத்துக்கு தான். அதாவது ஒரு ஆங்கிள் இது இல்லைன்னா அது இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி 2வது பிளான் ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த மூளை எங்கேருந்து வேலை செய்தோ தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மிதுனத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஓடின்னு இருக்குமா. கண்டிப்பா. இப்போ தொழில்ல ரொம்ப முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றீங்க. இவர்கள் இந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான தொழில் தொடங்கினா இன்னும் சிறப்பா இருக்கும் இவர்களுக்கு? ஒண்ணுதாம்மா. அதாவது என்ன, மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டார், ஆயில் அண்ட் கேஸ் செக்டார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உணவு சம்பந்தப்பட்ட செக்டார், அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டார், அது இல்லாமல் இந்த கோல்டு அண்ட் ஜுவல்லரி சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு. 2வது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் வந்து படை தளபதிகள். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட இவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக மாறுறாரு. யாரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் நான் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்கன்னா மிதுனம் 100% ஜெயிக்கும். ஸோ அதெல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதோட வேற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவங்க பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிறதோட செகண்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய பெரிய ஒரு சாமர்த்தியமாக இந்த ராஜயோகம் கண்டிப்பாக குரு உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா. தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இவர்களுடைய குடும்பம், இல்லற வாழ்க்கை அப்படின்றது சிறப்பா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை பெருசாகாமல் இருக்கும். ஆனாலும் ரூல்ஸ் ஓசிடி பாதி பேருக்கு, மிதனத்தில் இருக்கிற பாதி பேருக்கு ஓசிடியால் கொல்லுவாங்க வீட்டில். அதனால் மிளகாப்படி அங்கேயா வச்ச, காப்பி டம்ளர் ஏன் இங்கே வச்சான்னு சொல்லி விசித்திரமான பிரச்சனைகள்லாம் ஓடும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் ஃபேமிலியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும். கண்டிப்பா. அப்போ இவர்கள் தொழில் நல்லா இருக்கு, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கு, இவர்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லை நீங்குமா? 100% கடன்லாம் முடிஞ்சிருமா. என்ன விஷயம்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு இவ்வளோ பலமாக உச்ச பலம் பெறும்போது பார்வை பலத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். நான் தான் சொன்னேன், நாளைக்கு காலையில் நீ கட்டலைன்னா வண்டி தூக்கிட்டு போயிடுவேன், இஎம்ஐ நீ முடிக்கலைன்னா கார்டு வந்து வீட்டுக்கு வந்து ஜப்து வாரண்ட் வரும்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அது எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. அதனால் கடன், நோய், வழக்கு, எதிர்பாராத அசிங்கம், கடுமையான பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஆனால் மிதுன ராசி நண்பர்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது கண்கள் சார்ந்தம், இடது கண்கள், அதே மாதிரி சைனஸ், இது ரெண்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ஜம்முன்னு இருப்பீங்க, பி ஹாப்பி. கண்டிப்பா. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? இவர்கள் காமாட்சி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் கொண்டு போய் சாத்திட்டு வரணும். அப்படி பண்ணாங்கன்னா நல்ல சேஞ்ச் கொடுக்கும். இவங்க வீட்டில் நின்று போன ஒரு சுபகாரியம் இல்லையா, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம், ரெண்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியுடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா, இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கழட்டும், ஆனால் ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிடுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த ஒரு வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார்,
அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட். அதனால் எல்லாருக்குமே நடக்கும், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. மே 28ஆம் தேதி காலை 8லிருந்து 11 மணிக்குள்ள நம்ம, அதாவது இந்த குரு பெயர்ச்சி மகா யாகம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிக மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுல ரொம்ப உன்னதமான மாதம் அந்த அதிக மாதம். அந்த அதிக மாதம் குரு பெயர்ச்சி மகா யாகம் 33 தேவதைகளை ஆவானம் செய்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வியாசராஜ மடத்தில் நம்ம அதை பண்ண போகிறோம். பப்ளிக் எல்லாருமே வரலாம், ஆனால் முன்பதிவு அவசியம். அதுக்கான நம்பர்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபேமிலிக்கு செப்பரேட்டாக ஒரு அதுக்கான சங்கல்பம் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கான பிரசாதமும் வாங்கிட்டு போகலாம். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும், தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பாக வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி சார்.